ரஹீம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமர்ந்திருந்த போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்து மனிதர்களில் ஒருவர் உங்களிடையே இப்பொழுது தோன்றப் போகிறார் என்று கூறினார்கள். அப்பொழுது அன்சார்களில் ஒருவர் உலு செய்த தண்ணீரை தாடியிலிருந்து துடைத்த வண்ணம் தன் காலணியை இடது கரத்தில் தொங்கவிட்ட நிலையில் வந்தார். மறுதினம் அதே சொல்லை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது, சொர்க்கத்து மனிதர்களில் ஒருவர் உங்களிடையே இப்பொழுது தோன்றப் போகிறார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் இதே வார்த்தையை சொன்னார்கள். அப்பொழுதும் அதே அன்சாரிகளில் ஒருவரான அதே மனிதர் வந்து அடைந்தார். மூன்றாவது தினமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வார்த்தையை சொன்னார்கள். அப்பொழுதும் அந்த அன்சாரி மனிதர்களில் ஒருவரான அவரே வந்தடைந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்ற பிறகு அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பின்தொடர்ந்து சென்று, நண்பரே, நான் என் தந்தையிடம் சண்டையிட்டு கொண்டு 3 நாட்கள் வீட்டிற்கு வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டேன். எனவே உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் அந்த 3 நாட்கள் உங்களது இல்லத்தில் தங்கியிருக்க அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு அவர் இல்லம் சென்று தங்கிய போது நடந்த சம்பவத்தை இப்படி கூறினார். அந்த 3 நாட்களிலும் அந்த மனிதர் இரவு விழித்து விசேஷமாக எதுவும் அமல் செய்யவில்லை. இரவு படுக்கையில் அலுப்பு களைப்பினால் இப்படியும் அப்படியும் புரளும் பொழுது அல்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் என்றும் கூறுவார். ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்து விடுவார். அந்த 3 நாட்களில் அவரிடம் இதை தவிர வேறு அமல்களை நான் காணவில்லை. எனினும் நல்லதே பேசுகிறார். அவருடைய செயல்பாட்டினை குறைத்து மதிப்பிட்ட நான், அல்லாஹுவின் அடியாரே, எனக்கும் என் தந்தைக்கும் எந்த தகராறும் இல்லை, அவ்வாறு சத்தியமும் செய்யவில்லை. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்களாக சொர்க்கத்து மனிதர்களில் ஒருவர் உங்களிடையே இப்பொழுது தோன்றப் போகிறார் என்று சொன்னபோது, 3 நாட்களும் நீங்களே தோன்றியதால் உங்களை சொர்க்கவாதி என நபி அவர்கள் சொல்ல காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவே வந்தேன். அந்த அமலை நானும் செய்து சொர்க்கவாதியாகலாம் அல்லவா? இப்பொழுது சொல்லுங்கள், பெரிய அளவில் அமல் ஏதும் நீங்கள் செய்திடவில்லை. நபி அவர்கள் உங்களை பற்றி இந்த அளவு சிறப்பித்து கூற நீங்கள் என்ன விசேஷ அமல் செய்கிறீர்கள் என்று அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் பார்த்ததுதான் நான் செய்யும் அமல். ஆனாலும் மனிதர்களில் எவருக்கும் நான் மோசடி, துரோகம், கெடுதல் ஆகியன செய்வதில்லை. அல்லாஹ் மற்றவர்களுக்கு அளித்த பெரும் நிஅமத்துகளை கண்டு பொறாமை கொண்டதும் இல்லை. என்னளவில் என் உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்று கூறினார். எவராலும் இயலாத இந்த உயர்ந்த உள்ளமே அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைய காரணமாக இருந்திருக்கிறது என்று அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமது நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி.